வணக்கம் விவசாயத்தோட நான் உங்கள் அக்ரிதாவா வந்து பேச வந்திருக்கேன். இன்னைக்கு தக்காளி தோட்டம் வந்து பார்க்க வந்திருக்கோம். இது வந்து 85 நாள் 765 இந்த ரகத்துலேருந்து சார்ந்தது. இந்த பொதுவா வந்து மழைக்காலத்துல காய் வந்து உதிர்வு வந்து இருக்கும். ஏன்னா ஒரு 20 25% பொதுவாகவே நாம உதிரும். இந்த மாதிரி உதிராமல் இருப்பதுனா என்ன விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும். அதிக அளவு நைட்ரஜன் ஃபர்டிலைசர் தவிர்க்கணும். போரான் சார்ந்த உரங்கள் வந்து ஏக்கராவுக்கு 2லேருந்து 3 கிலோ தரணும். சிஎன் போன்ற உரங்கள் கால்சியம் நைட்ரேட் வந்து ஏக்கராவுக்கு 5லேருந்து 10 கிலோ வரைக்கும் தரணும். காயோட வளர்ச்சியை பொறுத்து கொடுக்கணும். அதிக அளவு சிஎன் கொடுத்தாலும் காய் வந்து காய் பின்ன கருப்பு வரும். அந்த நோய் வந்து அதிகமாக வந்துடும். அதை பார்த்து கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து முக்கியமாக இப்போ வந்து காய் வந்துருச்சு. காயில் வந்து இந்த மாதிரி வந்து நோய் வராமல் பார்த்துக்கணும்னா என்னென்னா தொட்டு மாரின்னு சொல்லுவாங்க. தொட்டு ரோகம்னு சொல்லுவாங்க. இந்த தொட்டில் வந்து கருப்பு வராமல் பார்த்துக்கணும். இந்த கருப்பு வராமல் இருந்துச்சுன்னா காய் ட்ராப் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் வந்து காயோட குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். இதை வந்து முக்கியமான விஷயத்த இது பண்ணணும். அது இல்லாமல் காய்ப்புள்ளி வந்தாவே நமக்கு வந்து ஈல்டு வைஸ் லாஸ் ஆகும். இந்த மாதிரி டைம் என்னென்ன விஷயத்த மருந்து யூஸ் பண்ணால் இந்த சிஓசி, கொசைடு இந்த போன்ற ஃபங்கிசைடு அதாவது ஆன்டிபாக்டீரியல்னு சொல்லக்கூடியது. இந்த ஆன்டிபாக்டீரியல்ன்றது இப்போ அதாவது பூஞ்சான கொல்லியாகவும் ஒரு பாக்டீரியல் கொல்லியாகவும் 2மே செயல்படும். அந்த மாதிரி வந்து ஃபங்கிசைடு யூஸ் பண்ணணும். அது என்ன மாதிரின்னு சொன்னால் கெசகோமைசின், பிளான்டோமைசின், ஸ்ட்ரெப்டோசைக்கிள் போன்ற வந்து பாக்டீரியல் சார்ந்த உயிர் பாக்டீரியா கொல்லிகள் வந்து பயன்படுத்தி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நம்ம வந்து வாரத்துக்கு 2லேருந்து 3 டைம் நம்மளே விசிட் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குது நீங்களும் ஃபார்மர்ஸை விவசாயிங்க செக் பண்ணுங்கள். அப்படி டவுட்டுன்ற சமயத்தில் நீங்கள் கால் பண்ணி அந்த ஃபீல்டு ஸ்டாஃப் அதாவது விவசாய ஆலோசனை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.